Poco M3 ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம பழைய ஆயுதம் தான், புதுசாக எதுவும் இல்லை. கத்தி இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறது, இதை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, பில்லு இருக்குது, அதை ஓரமாக வச்சுருவோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காம்போவோட ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ டெம்பர் கிளாஸ் அண்ட் பேக் கேஸ்லாம் சேர்ந்து வந்திருக்கும். அது நமக்கு தேவையில்லை, அதை ஓரமாக வச்சுருவோம். நமக்கு முக்கியமானது ஃபோன் தான். ஓகே இப்போ ஃபோனை வெளியே எடுப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் M3ன்னு போட்டிருக்காங்க. போக்கோ M3 6000 mAh பேட்ரி, மேட் இன் இந்தியா போட்டிருக்காங்க. ஓகே, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.53 inch ஃபுல் HD ப்ளஸ் பேனல், ஸ்னாப்ட்ராகன் 662 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பேட்ரி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுது. இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர், 6GB RAM 64GB அந்த செட்டப்பில் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, சைடில் எதுவும் இல்லை. நேம் தான் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை அன்பாக்ஸ் இப்போ பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். 2 சீல் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன்லேருந்து, லோ பட்ஜெட் ஃபோன்லேருந்து கொஞ்சம் மீடியம் லெவல் வர்றவங்களுக்கு இந்த ஃபோன் சூட் ஆகும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அந்த சைடில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் இருக்குது, ஃபோனையும் வெளியே எடுத்து வச்சிடலாம். உள்ளே என்ன இருக்குன்னு, வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இந்த ஃபோனில். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் இன்ஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேஸ் எந்த ஸ்டைலில் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது நார்மல் டிபியூ கேஸ் தான். ஓகே, ஃபோனை இப்போ வெளியே எடுக்கலாம். இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது, டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன், அதுக்கு மேலே அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளிக்கியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. கீழே டைப் சி போர்ட்டு, மைக்கு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. வாங்க இப்போ பூட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பாக்ஸோட கண்டென்ட்டு. சார்ஜரு, ஒரு டிபி கேஸு, ஒரு ஃபோன். இது மட்டும்தான் இதில் அந்த பாக்ஸோட கண்டென்ட்டு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்லேயும் ஸ்பீக்கர் ஆகும், கீழேயும் ஸ்பீக்கர் ஆகும். 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 6.53 inch ஃபுல் HD பேனல் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 6GB RAM, இந்த ப்ரைஸில் 6GB RAMங்கிறது ஒரு ஒர்த்தான விஷயந்தான். LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மட்டும்தான், பேக் பிளாஸ்டிக் தான். அதில் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD, 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3மே சேம் டைம் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது போக கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அது ஒன்று தான் ஒர்த்துன்னு தோணுது எனக்கு. இன்னொன்று 2MP மேக்ரோ 2MP டென்த்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை. வெயிட்டு இந்த 6000 mAh பேட்டரியை கொடுத்து பிளாஸ்டிக்கில் கொடுத்தனால இது 200 கிராமுக்கு கீழே வந்திருக்கு. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. 1080p 30fps வரைக்கும் பேக் கேமராவில் இந்த ஃபோனில் எடுக்கலாம். யூஐ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக தான் கொடுத்துருக்காங்க. டைலர் இந்த தடவை பார்த்தீங்கன்னா MIUI டைலர் கொடுக்கல, கூகுள் டைலர் கொடுத்துருக்காங்க. ஏன் மாற்றினாங்கன்னு என்னன்னு தெரியல, பட்டு ஓகே தான். நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமரா மாடலோட டிசைன் நல்லா இருக்குது, இப்போ கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. கேம் பார்த்திங்கன்னா இதில் வந்து PUBG விளையாட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா விளையாடலாம். ஆனால் லோ செட்டிங்ஸில் வச்சு விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹை செட்டிங்ஸில் போனீங்கன்னா லேக் இஷ்யூ வரும், ஃப்ரேம் ட்ராப் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா Android 10 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். MIUI 12 கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் 12.5 அப்டேட் வந்துடும். 11,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் உண்மையிலே ஒர்த்தான ஃபோன் தான். யாரெல்லாம் 11,000க்குள்ளே ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on next வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணுங்கள்.